நம்முடைய தலைவரின் பிரச்சார கூட்டத்திற்கு நாளைக்கு அனுமதி மறுத்திருக்கிறார்கள். முறைப்படி நாம் அனுமதி கேட்டதற்கு பிறகு சாலையிலே பள்ளம் பேரிகார்டு போட்ட வேண்டிய தேவை இருக்கிறது என்று இன்றைக்கு எங்கள் அனுமதியை மறுத்திருக்கிறார்கள். நாங்கள் சம்பத் கேட்கிறேன், சாலையில் நல்ல பள்ளம், உங்கள் உள்ளத்தில் பள்ளம். இதுதான் உங்கள் நிலவரம் என்றால் உங்களை நேருக்கு நேராக எதிர்கொள்வதற்கு தாவேகா தொண்டன் களத்துக்கு வருவான். சிங்கத்தமிழன் சீமான் ஒரு சில்லறை பயல் பெரியாரை அழுக்காக்குகிறார். எங்கள் கடல் எல்லையில் எங்கள் மீனவர்கள் ஜலசமாதியாகி கொண்டிருக்கிறான். சிங்கள கடற்படை பொட்டு பூச்சியாய் புன்மை தேரையாய் நினைத்து எங்கள் மீனவர்களை கொல்லுகிறார்கள். கரையிலே பிறக்க வைத்தான், கடலிலே பிழைக்க வைத்தான், காலமெல்லாம் கண்ணீரில் மிதக்க வைத்தான் என்று கடலாடும் மீனவர்களின் கண்ணீர் கதறல் ஸ்டாலினுக்கு கேட்கிறதா? இன்றைக்கும் கைது செய்யப்படுகிறார்கள். தடுத்து நிறுத்துவதற்கு நீங்கள் எடுத்த நடவடிக்கை என்ன சொல்லுங்கள். ஜனநாயகனுக்கு போட்டியாக பராசக்தி செவனேன்னு இருந்தா சிவகார்த்திகேயன் அவனை தூக்கிட்டு வந்து நடிடான்னு சொல்லி அவனை நடிச்சு ஜனநாயகனை தடை பண்ணி பராசக்தி ஆகி சிவகார்த்திகேயன் இப்பொழுது திருநள்ளாறு சனீஸ்வரன் கோவில்ல போய் நிற்கிறான். நான் அந்த சனியிட்ட போய் சிக்கிட்டேன், என்னை விடுவிக்கணும்னு கேட்கிறான். உனக்கு தோற்க போகிறாய், விஜயிடத்தில் வீழப் போகிறோம், இதை காப்பாற்றுவதற்கு வழி தெரியாமல் நீ இன்றைக்கு வைக்கிறாய். வாக்களியுங்கள் விசில் சின்னத்திற்கு, வாய்ப்பளியுங்கள் தளபதி விஜய் இவர்களுக்கென்று யுத்த காலத்தில் வாக்கு சேகரிக்கிற நிகழ்ச்சியாக வடிவமைக்கப்பட்டிருக்கிற இந்த மாபெரும் பொதுக்கூட்டத்திற்கு தலைமை தாங்கி இருக்கிற மாவட்ட கழகத்தின் மதிப்பிற்குரிய செயலாளர், அடக்குமுறை ஆட்சியின் அறைகூவல்களை துணிச்சலோடு எதிர்கொள்ளுகிற ஆண்மகன் என்று எல்லோராலும் ஆராதிக்கப்படுகிற நண்பர், சிங்கத்தின் கால்கள் பழுதுபட்டாலும் அதன் சீற்றம் குறைவதில்லை என்ற கண்ணதாசன் பாட்டை படிக்கிற பொழுது என் சிந்தையில் வந்து உட்கார்ந்து விடுகிற மாவட்ட செயலாளர் அப்பு என்ற வேல்முருகன் அவர்களே, வந்திருக்கும் அனைவரையும் வசந்தத்தின் தூதுவனாக இருந்து வண்ண தமிழில் எண்ணமெல்லாம் இனிக்க வரவேற்று மகிழ்ந்திருக்கிற தம்பி பகுதி கழகத்தின் செயலாளர் கார்த்திக் அவர்களே, இந்த கூட்டத்தினுடைய வெற்றிக்கும் பெற்றிக்கும் தன்னுடைய பங்களிப்பை தந்திருக்கின்ற பகுதி கழகத்தின் செயலாளர் தேவா அவர்களே, இந்த நிகழ்ச்சி முத்து தமிழில் தொகுத்து தருகிற தங்கை பீமா வினோத் அவர்களே, எளியவன் எனக்கு முன்னால் 45 நாள் தான் திமுகவுக்கு, அதற்கு பிறகு வருகிற நாட்கள் விஜயின் நாட்கள் என்பதை நம்பிக்கையோடு பறைசாற்றி அமர்ந்திருக்கிற என்னுடைய ஆரியர் தம்பி அமலன் சாம்ராஜ் அவர்களே, மாவட்ட இணை செயலாளர் சதீஷ் அவர்களே, மாவட்ட கழகத்தின் பொருளாளர் குரு அவர்களே, எல்லாவற்றுக்கு மேலாக ஆதிக்க சக்திகளின் ஆக்டோபஸ் கரங்கள் அழுத்தமாக காலூன்றி இருக்கின்ற 1000 விளக்கில் தாவேகா வாகை சூடுவதற்கு, அதை எதிர்கொள்வதற்கு யுத்த காலத்திற்கு ஏற்ற தலைவன் சர்ச்சில் மட்டுமல்ல, ஜேசிடி பிரபாகரும் அந்த ரகம்தான் என்கிற வகையில் தேர்தல் பொறுப்பாளராக கடமையாற்றுகின்ற என்னுடைய நெஞ்சம் நிறைந்த அண்ணன் ஜேசிடி பிரபாகரன் அவர்களே, கண்ணு கட்டிய தூரம் வரையிலும்
ஒரு எளிய முறையில் நடந்து கொண்டிருக்கிற இந்த பொதுக்கூட்டத்தை அலங்கரிக்க வந்திருக்கின்ற காலத்தால் சீலத்தால் மூத்த பெரியோர்களே, பால் நினைந்தூட்டுகிற என் பரிவுள்ள தாய்மார்களே, வரலாற்று மாற்றத்திற்கு அடையாளமாக விளங்குகிற வாலிப தம்பிகளே, மாற்றான் தோட்டத்தில் மணக்கும் மல்லிகைகளே, கட்சி சார்பற்ற நடுதலையாளர்களே, கற்றறிந்த சான்றோர்களே, ஜனநாயகத்திற்கு உப்பாகவும் சர்க்கரையாகவும் இருக்கின்ற ஏடுகளின் ஊடகங்களின் பெருமைக்குரிய நிருபர்களே, கூட்டத்திற்கு கண்டிப்புடனும் கண்காணிப்புடனும் அனுமதி வழங்கி இருக்கின்ற காவல்துறையை சார்ந்த அதிகாரிகளை, எளியவன் எனது பேச்சை அச்சு பிசகாமல் ஒற்றெடுத்து அண்ணன் ஸ்டாலினிடம் ஒப்படைக்க வந்திருக்கிற அரசாங்கத்தின் ஒற்றர்களை, எல்லாவற்றுக்கும் மேலாக இந்த கழகத்தின் விலா எலும்பாய், விதை முடிச்சாய், இரத்த நாளங்களாய் இருக்கின்ற வெற்றி தலைவர் தளபதியின் நெஞ்சில் குடியிருக்கிற சொந்தங்களே, வணக்கம். மிக மிக நீண்ட இடைவெளிக்கு பிறகு 1000 விளக்கில் தமிழக வெற்றி கழகத்தின் சின்னம் விசிறிக்கு வாக்களியுங்கள் என்று கேட்க நாஞ்சில் சம்பத் வந்திருக்கிறேன். விசிறி சின்னத்திற்கு நீங்கள் போடுகிற ஓட்டு பசித்து துடிக்கின்ற குழந்தைக்கு ஊட்டுகிற பால் சோறுக்கு சமம். விசிறி சின்னத்திற்கு நீங்கள் போடுகிற ஓட்டு படிக்கின்ற மாணவனுக்கு புகட்டுகின்ற கல்விக்கு சமம். விசிறி சின்னத்தில் நீங்கள் போடுகிற ஓட்டு வயதான தந்தைக்கு வாங்கி கொடுக்கிற ஊன்றுகோலுக்கு சமம். விசிறி சின்னத்திற்கு நீங்கள் போடுகிற ஓட்டு பெற்ற தாய்க்கு செய்யக்கூடிய பேருபகாரத்திற்கு சமம். மாற்று கட்சி வேட்பாளர்கள் யாராக இருந்தாலும் அவர்களுக்கு நீங்கள் போடுகிற ஓட்டு கடலில் விழுந்த மழைக்கு சமம். காட்டில் காய்கிற நிலாவிற்கு சமம். பாறையில் விதைத்த விதைக்கு சமம். உங்கள் வாக்குகள் கடலில் விழுந்த மழையாக, காட்டில் காய்ந்த நிலவாக, பாறையில் விதைத்த விதையாக பலனின்றி போகாமல் பாதுகாக்கப்பட வேண்டுமானால் வாக்களிக்க வேண்டிய சின்னம் விசிறி, வாய்ப்பளிக்க வேண்டிய வேட்பாளர் தாவேகா வேட்பாளர் என்பதை உங்கள் நெஞ்சத்திலே முதலிலே நிலைநிறுத்துங்கள் என்று கேட்டு வந்திருக்கிறேன். தமிழக அரசியல் களத்தில் 3 வயது நிரம்பாத குழந்தை தமிழக வெற்றி கழகம். வெற்றி கழகத்தின் தலைவர் தளபதி விஜய் காலத்தின் குரல், அவர் ஸ்பிரிட் ஆஃப் தி ஏஜ். அவர் ஒரு குரல் சொன்னால் 8 திசைக்கும் கேட்கிறது. 16 கோணங்களும் இன்றைக்கு அதிர்கின்றன. கச்சத்தீவை மீட்க வேண்டும் என்று எல்லா தலைவர்களும் சொல்லுகிறார்கள். ஆனால் எங்கள் தலைவன் விஜய் சொன்னால் இலங்கையில் இருக்கிற எட்டர்னல் அஃபேர்ஸ் மினிஸ்டர் நடுங்குகிறார். தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் காலத்தின் அதிசயம். தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் காலத்தின் கட்டாயம். தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் காலத்தின் தேவை. ஒரு 69 மாறி மாறி திமுக அதிமுக என்ற ஆட்சிகளை பார்த்து பார்த்து மாறி 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 இவர்களுக்கு வாக்களித்து தமிழ்நாடு நாரி நாரி போய்விட்டது, ஊழலில் ஊறி ஊறி போய்விட்டது என்பதுதான் உண்மை. இதற்கு மருந்து தருவது யார்? இதற்கு நல்ல விருந்து படைக்கப் போவது யார்? இந்த இருட்டையும் சூரியத்தையும் சுட்டரிக்கப் போகிற தலைவன் எவன் என்று தமிழ்நாட்டு மக்கள் தபம் இருந்த பொழுது, இதோ வர்றேன், விஜய் வர்றேன் என்று சொல்லி எங்கள் தலைவர் வந்தார். அவருடைய பயணம் தொடங்கிய நாளிலிருந்து அறிவாலயத்தின் ஆற கால்கள் ஆடுகின்றன. அறிவாலயத்தினுடைய அஸ்திபாரங்கள் குலுங்குகின்றன. விக்கிரவாண்டி முதல் பொதுக்கூட்டத்தில் சொன்னார், தாவேகாவுக்கும் திமுகவுக்கும் தான் போட்டி என்று. ஆனால் இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைமை பல்போன பழனிசாமியை தான் எதிரியாக பார்க்கிறார்களே தவிர
தாவேகாவினுடைய பெயரை உச்சரிப்பதற்கே முதலமைச்சர் தயக்கம் காட்டுகிறார். உத்தமபுத்திரன், உதயநிதி புதிய அடிமைகள் என்று கொச்சைப்படுத்துகிறார். அட்டைக்கத்தி வீரர்கள் என்று அசிங்கப்படுத்துகிறார். இன்றைக்கு எங்கள் பெயரை சொல்லுவதற்கு அவர்களுக்கு நாக்கு சுளுக்குகிறது. ஒவ்வொரு தொகுதியிலும் நிலவரம் வந்து கொண்டிருக்கிறது. தாவேகாவுக்கும் திமுகவுக்கும் தான் உண்மையான போட்டி என்பதை களத்திலே நாங்கள் ஒவ்வொரு நாளும் நிரூபித்துக் கொண்டிருக்கிறோம். 1000 விளக்கு வாக்காளர்களுக்கு அச்சத்தோடும் அடக்கத்தோடும் நாஞ்சில் சம்பத்தொன்றை பதிவு செய்கிறேன். நாங்கள் வெற்றி பெறப் போகிற தொகுதிகளில் 1000 விளக்கும் ஒன்று என்ற தகவல் எங்கள் காதுக்கு வந்து கொண்டிருக்கிறது. ஏன் அனுமதி மறுக்கிறீர்கள்? ஏன் எங்கள் மாவட்ட செயலாளருக்கு இவ்வளவு சோதனை? நான் அப்புவுக்கு சொல்லுகிறேன், அதிர்ச்சி அடையாதீர்கள். நம்முடைய தலைவரின் பிரச்சார கூட்டத்திற்கு நாளைக்கு அனுமதி மறுத்திருக்கிறார்கள். முறைப்படி நாம் அனுமதி கேட்டதற்கு பிறகு சாலையிலே பள்ளம், பேரிகார்டு போட்ட வேண்டிய தேவை இருக்கிறது என்று இன்றைக்கு எங்கள் அனுமதியை மறுத்திருக்கிறார்கள். நாஞ்சில் சம்பத் கேட்கிறேன், சாலையில் அல்ல பள்ளம், உங்கள் உள்ளத்தில் பள்ளம், உங்கள் கண்களில் புண்கள், உங்கள் மூளையில் கொழுப்பு. என்றைக்கு தமிழ்நாட்டில் தலைநகர் சென்னையில் பள்ளம் இல்லாமல் இருந்தது? இன்றைக்கு எங்கள் தலைவருடைய பொதுக்கூட்டத்திற்கு, பிரச்சார கூட்டத்திற்கு அனுமதி மறுப்பதற்கு சாலையில் பள்ளம் என்று அனுமதி மறுத்தால் இது தொடர்கதையாகுமா? தொடர்கதை ஆக்குவதற்கு உங்களுக்கு துணிச்சல் இருக்கிறதா? இதுதான் உங்கள் நிலவரம் என்றால் உங்களை நேருக்கு நேராக எதிர்கொள்வதற்கு தாவேகா தொண்டன் களத்துக்கு வருவான். புதைந்து விடவில்லை, புறநானூற்று வீரம் என்பதை களத்திலே நிரூபித்து காட்டுவான். அன்னை முளைப்பால் வீரம் இன்னும் குறையவில்லை, அண்ணா மூட்டிய அனல் இன்னும் அணையவில்லை, ஈரோட்டு வெடிமருந்து எங்களிடத்தில் இன்னும் தீரவில்லை என்று ஒரு வாலிப சேனை தமிழ்நாட்டில் களத்துக்கு வரும். எதிர்கொள்ள தயாரா முதலமைச்சர் அவர்களே? உங்களுக்கு ஏன் இந்த காய்ச்சல்? 5 ஆண்டு காலம் நீங்கள் முதலமைச்சர், நீங்கள் 55 ஆண்டு கால பொது வாழ்வுக்கு சொந்தக்காரர். ஒரு அரசியல் மாற்றத்திற்கு மக்கள் அகரம் எழுதுகிறார்கள், சிகரத்தில் விஜயை வைப்பதற்கு தயாராகிவிட்டார்கள் என்றால் உங்களுக்கு நடுக்கம் வருவது நியாயம்தான். ஆனால் எங்களை நசுக்க நினைப்பது நியாயம்தானா? எங்களை இருட்டடிப்பு செய்வது உங்களுக்கு உகந்தது தானா? தமிழ்நாட்டினுடைய எல்லா தொலைக்காட்சியையும் இன்றைக்கு அவர்கள் விலைக்கு வாங்கி இருக்கிறார்கள். நெறியாளர்களின் பெயரை சொல்லி நாக்கை அழுக்காக்க விரும்பவில்லை. ஒரு புகழ்பெற்ற நெறியாளர்கள் கூட 1 கோடி ரூபாய்க்கு விலைக்கு போயிருக்கிறார்கள். எல்லா சமூக வலைத்தளங்களையும் இன்றைக்கு அழுத்துகிறார்கள். தாவேகா குறித்தோ விஜய் குறித்தோ செய்திகள் போடக்கூடாது என்று நிர்பந்திக்கப்படுகிறார்கள், நெருக்குகிறார்கள். எத்தனை நாளைக்கு இந்த நெருக்கடியை தருவீர்கள்? நான் முதலமைச்சருக்கு சொல்லுகிறேன், நதி நடக்க மறுத்தாலும் வெள்ளம் நிற்காது, தேதிகள் கிளிவிட உடன்படாவிட்டாலும் நாளை நடக்கும். நாளைய தமிழகம் எங்கள் தளபதியின் கையில். உங்களுக்கு ஏன் வாக்களிக்க வேண்டும் என்கிற காரணத்தை மக்கள் மன்றத்திலே சொல்லுங்கள். 5 ஆண்டு கால ஆட்சியில் அருந்தமிழ்நாடு சாதித்தது என்ன என்பதை சொல்லுங்கள். 5 ஆண்டு கால ஆட்சியில் நீங்கள் தமிழ்நாட்டு மக்களில் எந்த தரப்பு மக்களை நீங்கள் நிறைவாக வைத்திருக்கிறீர்கள் என்று சொல்லுங்கள். காலையில் KK நகரில் காலை கண்விழித்து ஒரு தேநீர் அருந்துவதற்கும் பத்திரிகை வாங்குவதற்கும் கடை வீதிக்கு சொன்னால் அடையாளம் தெரியாத ஒரு நபர் என்னை அணுகி இந்த KK நகர் டிப்போவை 12 கோடி ரூபாய்க்கு விற்று விட்டார்கள் என்று எனக்கு சொல்லுகிறார். நீங்கள் ஏன் என்னிடத்தில் சொல்லுகிறீர்கள் என்று கேட்டேன். உங்களிடத்தில் சொன்னால் தான் அது ஊருக்கெல்லாம் தெரியும் என்பதனால் சொல்லுகிறேன் என்றார். KK நகர் டிப்போவை 12 கோடிக்கு விற்று விட்டார்கள். வேறு டிப்போ விற்கப்பட்டிருக்கிறதா என்று கேட்டேன். ஆலந்தூர் டிப்போ, வியாசர்பாடி டிப்போ, சென்ட்ரல் டிப்போ, படப்பாக்கம் டிப்போ எல்லாம் விற்பனையாகிவிட்டன. ஒவ்வொரு டிப்போவும் 12 கோடி ரூபாய்க்கு தனியாருக்கு விற்றிருக்கிறார்கள். நாஞ்சில் சம்பத் 1000 வழக்கில் குற்றம் சாட்டுகிறேன். இதற்கு சம்பந்தப்பட்ட துறை அமைச்சர் எனக்கு பதிலளிப்பாரா? ஒன்றை சொல்லுகிறேன், இதை பொதுத்துறையாக கொண்டு வருவதற்கு
கடந்த காலத்தில் கலைஞர் பட்ட பாட்டை நாஞ்சில் சம்பத் மறக்கவில்லை. கல்லறை குயிலாகி போற கலைஞர் அவர்களே, நீங்கள் போக்குவரத்து துறையை பொதுத்துறையாக்கினீர்கள். இன்றைக்கு அதை தனியாருக்கு தாரை வார்க்கிறார் உங்கள் தவப்புதல்வர். இந்த கூட்டத்தில் சொல்லுகிறேன், அண்ணன் ஜேசிடி பிரபாகர் அவர்களே, தலைவரை நேரடியாக சந்திக்கிற வாய்ப்பு பெற்ற உங்களிடத்தில் கேட்டுக் கொள்கிறேன், போக்குவரத்து ஊழியர்களை அரசு ஊழியர்களாக ஆக்குவோம் என்கிற அறிவிப்பை தலைவரிடத்தில் வெளியிட சொல்லுங்கள். அவ்வளவு கொதிப்பில் இருக்கிறார்கள், அவ்வளவு கொந்தளிப்பில் இருக்கிறார்கள். அளவு கிடந்த ஆத்திரமும் கோபமும் வாக்காளர்களுக்கு இருக்கிறது. நான் கேட்கிறேன், தமிழ்நாட்டு மக்களுக்கு நீங்கள் நியாயம் வழங்கினீர்களா? தமிழ்நாட்டினுடைய நிதித்துறை அமைச்சராக இருந்தவன் பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன், அன்பாளர் பிடிஆர் பழனிவேல் ராஜன் பெற்ற பிள்ளை. அவருடைய தந்தை நீதி கட்சியில் அமைச்சராக இருந்த பிடி ராஜன் தமிழ்நாட்டில் சபரிமலை சாஸ்தாவை வழிபடுகிற ஒரு தலைமுறையை தமிழ்நாட்டில் தொடங்கி வைத்தது பிடி ராஜன். அந்த குடும்பத்து பிள்ளை பழனிவேல் தியாகராஜன் நிதியமைச்சராக இருக்கும் பொழுது சொன்னார், திராவிட மாப்பிள்ளையும் திராவிட மகனும் கடல் கடந்த நாடுகளில் குவித்து வைத்திருக்கிற கோடி 30 லட்சம் கோடி இந்த அமைச்சர் பொறுப்பில் இருக்கிற அறிவித்தார். அவருடைய நிதியமைச்சர் பதவி பிடுங்கப்பட்டது. ஏன் அவரை அமைச்சரிலிருந்து நீங்கள் நீக்கவில்லை? நீக்கினால் நீங்கள் செய்த அநியாயங்கள் எல்லாம் அம்பலத்துக்கு வரும் என்கிற காரணத்தினாலே உங்களால் நீக்க முடியவில்லை. உங்கள் அமைச்சரவையில் இருக்கிற சகாவே உங்கள் குடும்பம் அடித்த கொள்ளையை இன்றைக்கு அம்பலத்திற்கு கொண்டு வருகிறார். திமுக அறிஞர் அண்ணாவின் காலத்திற்கு பிறகு திமுகவாக இருக்கிறதா? திமுகவுக்கு உயிர்த்தன்மை இருக்கிறதா? உள்ளிடத்து போய்விட்டது, உருக்குலைந்து விட்டது. ஒரு குடும்பத்தினுடைய கோரப்பிடியில் சிக்கி திமுக சிதைந்து சின்னாபின்னமாக்கி கொண்டிருக்கிறது. திமுக பொதுக்கூட்டங்களை கேட்க மக்கள் வருகிறார்களா? இல்லை. திமுக பொதுக்கூட்டத்தில் பேசுகிறவன் யார் என்று பார்த்தால் வைகை புயல் வடிவேல். அவருக்கும் திமுகவுக்கு என்ன சம்பந்தம்? திமுக பொதுக்கூட்டத்தில் பேசுகிறவர் யார் என்று கேட்டால் காலாவதியாகி போற இயக்குனர் வி.சி. குகநாதன். திமுகவின் பொதுக்கூட்டத்தில் பேசுகிற பேச்சாளர் யார் என்று கேட்டால் திராவிட முன்னேற்ற கழகம் என்று உச்சரிப்பதற்கே 3 நாள் எடுத்துக் கொள்வான் பாண்டியராஜன். திமுகவின் பொதுக்கூட்டத்தில் பேசுவது யார் என்றால் பட்டிமன்றங்களிலே குடும்பம் நடத்துகின்ற பட்டிமன்ற பேச்சாளர் ராஜா. மன்மத லேகியங்களை இருக்கிற நாக்கு வியாபாரி. கொள்கை பேசுகிறீர்களா? கோட்பாடு பேசுகிறீர்களா? எங்களிடத்தில் கேட்கிறார்கள், உங்களுக்கு கொள்கை இருக்கிறதா, கோட்பாடு இருக்கிறதா என்று வலைத்தளங்களிலே சில பெரிய மனிதர்கள் கேட்கிறார்கள். நாஞ்சில் சம்பத் சொல்லுகிறேன், என்னுடைய 39 ஆண்டு கால பொது வாழ்வில் கொள்கை தலைவர்களுக்கு மலர் அஞ்சலி செலுத்தி விட்டுத்தான் நாங்கள் மேடைக்கே வருகிறோம். நிகழ்ச்சியை தொடங்குவதற்கு முன்னாலே நீராறும் கடலுடுத்த நிலமடந்த கெளிலொழுகும் என்கிற மனோன்மணியும் சுந்தரம் பிள்ளையின் தமிழ்த்தாய் வாழ்த்தை பாடுகிறோம். கொள்கை பாடலை இசைக்கிறோம். உறுதிமொழி ஏற்றுக்கொண்டதற்கு பிறகுதான் நாங்கள் மேடையில் பேச்சை ஆரம்பிக்கிறோம். இந்த ஒழுங்கும் நேர்த்தியும் வரிசை முறையும் கட்டுப்பாடும் தமிழ்நாட்டில் வேறு எந்த கட்சிக்காவது உண்டா? நாங்கள் தான் இதை கடைபிடிக்கிறோம் என்பதை பின்பற்றுகிறோம். எங்களுக்கு கொள்கை தலைவர் பெரியார். நான் திமுகவின் தலைவர் என ஸ்டாலினை கேட்கிறேன், அறிவாலயத்தில் பெரியாருக்கு சிலை உண்டா? அறிவாலயத்தில் பெரியாருக்கு படமாவது உண்டா? நீ திடலில் போய் வீரமணியின் காலில் விழுகிறாயே தவிர கொள்கை வழி உங்கள் ஆட்சியை நடத்துகிறீர்களா? நீங்கள் விருது கொடுக்கிறீர்கள் யாருக்கு? நகைச்சுவை நடிகர், நாளாந்தரமாக சிந்திக்கிறவன், பெண்களை கொச்சைப்படுத்துகிறவன் எஸ்.வி. சேகருக்கு வாழ்நாள் சாதனையாளர் விருது படைக்கிறீர்கள். பெரியார் உங்களை மன்னிப்பாரா? எஸ்.வி. சேகருக்கு தான் வாழ்நாள் சாதனையாளரா? வேறு யாரும் உன் கண்ணுக்கு தெரியவில்லையா? எஸ்.வி. ராஜதுரை என்று ஒரு அறிஞர் இருக்கிறான், மார்க்சிய பெரியாரிய அறிஞர், உலக இலக்கியங்களை தமிழுக்கு மீட்டுக் கொண்டு வந்தவர். நோயின் பிடியில் சிக்கி பாயின் மடியில் படுத்து கிடக்கிற எஸ்.வி. ராஜதுரை வாழ்நாள் சாதனையாளர் விருது வாங்குவதற்கு தகுதியானவர் இல்லையா?
ஒரு பட்டியலை என்னிடத்தில் கேளுங்கள், 100 பேர் பட்டியலை தருகிறேன். கவிஞர் சிற்பி, சாகித்ய அகாடமி விருது பெற்ற கவிஞர், அவர் உங்கள் கண்ணுக்கு தெரியவில்லையா? வாழ்நாள் சாதனையாளர் விருதை இந்த நாட்டில் பெண்களை கொச்சைப்படுத்துகிற, நகைச்சுவை என்கிற பெயரால் வியாபாரம் செய்கிற எஸ்.வி. சேகருக்கு கொடுத்தது எந்த வகையில் நியாயம்? இது கொள்கை வழி போகிற ஆட்சியா? பெரியாரின் பெயரை உச்சரிப்பதே பாவம். பெரியாரின் பெயரை சொல்லாதீர்கள். பெரியாரை அழுக்காக்குவதற்கென்று சிங்கத்தமிழன் சீமான் ஒரு சில்லறை பயல் பெரியாரை அழுக்காக்குகிறார். பெரியார் எங்கள் தேவலோகத்தி கேவலங்களை தெருவிலே போட்டு மிதித்தவர். பெரியார் கட்டை விரல் மட்டுமே பதிக்க தெரிந்தவனுக்கு சீர்திருத்தத்தை எழுத கற்றுத் தந்தவர். கைரேகை பார்த்து கொண்டிருந்தவருடைய கரங்களில் எல்லோரா ஓவியங்களை தீட்டியவர். கடவுள் சிலைகளை மயில் கற்களாக மாற்றியவர் பெரியார். சரித்திரம் இறந்த செய்தி, தலைவனின் மரண செய்தி, விரித்ததோர் புத்தகத்தின் வீழ்ச்சியை கூறும் செய்தி, நரித்தனம் கலங்க செய்த நாயகன் மரண செய்தி, மரித்தது பெரியார் அல்ல மாபெரும் தமிழர் வாழ்க்கை என்று பெரியார் கண்ணை மூடி அன்றைக்கு அவர் எதிர் திசையில் இந்த கண்ணதாசன் பாடினான். அந்த பெரியாரை ஒரு சீமான் என்று ஒரு சீக்கு பிடித்த மனநோயாளி நாளும் கொச்சைப்படுத்துகிறார். பெரியாருடைய சிலைக்கு காவி வண்ணம் பூசுகிறார்கள். பெரியாருடைய கையில் காவி கொடியை கொடுக்கிறார்கள். பெரியாரை திட்டமிட்டு அவமதிக்கவும் அந்த ஆகாயத்தை அழுக்காக்கவும் இன்றைக்கு RSS கைக்கூலி வாங்கி காலம் தள்ளுகிறவன் சீமான். இப்படி பெரியாரை அவமதிக்க ஒரு கூட்டம் இருக்குமானால் என்னுடைய கொள்கை தலைவன் பெரியார் என்று அறிவித்த தலைவன் எங்கள் தளபதி விஜய். சரி, பெரியாரை கொள்கை தலைவனாக ஏற்றுக்கொண்ட தலைவர் விஜய் ஏன் பக்கத்தில் காமராஜரை வைத்திருக்கிறார்? காமராஜரும் எங்களுக்கு கொள்கை தலைவர். காமராஜர் இந்த நாட்டில் 9 ஆண்டு காலம் சிறை இருந்தவர். இந்தியாவின் விடுதலைக்காக 9 ஆண்டு காலம் தமிழ்நாட்டின் முதலமைச்சராக இருந்தவர். காமராஜர் பிளான் என்று ஒரு பிளான் கொண்டு வந்து ஜவஹர்லால் நேருக்கு ஆலோசனை சொல்லவர். ஆல் இந்தியா காங்கிரஸை தன் கட்கத்தில் வைத்து கட்டி ஆண்டவர். ஜவஹர்லால் நேரு மறைந்த பொழுது உலகத்தில் 2 கேள்வி எழுந்தது. ஆஃப்டர் நெஹ்ரு ஹூ, ஆஃப்டர் நெஹ்ரு வாட்? நேருவுக்கு பிறகு யார்? நேருவுக்கு பிறகு இந்த கேள்வி எழுந்த பொழுது அதற்கு விடை காண முடியாமல் காங்கிரஸ் காரிய கமிட்டி கதறி அழுது கொண்டிருந்த பொழுது 4 அடி உயரமுள்ள லால் பகதூர் சாஸ்திரியை காலில் பிடித்து தூக்கி நீதான் இந்தியாவின் பிரதமர் என்று சாஸ்திரியை பிரதமராக்கி அழகு பார்த்தவன் எங்கள் தலைவர் காமராஜர். என் பெருமைக்குரியவர்களே, ஓராண்டு காலத்தில் இந்தோ தாஸ்கண்ட் ஒப்பந்தம் வந்த பொழுது அந்த ஒப்பந்தத்திலே கையெழுத்து போடுவதற்கு பாகிஸ்தான் அதிபரோடு கைகுலுக்கிக் கொண்டு அவர் தாஸ்கண்ட் மலையில் உச்சியில் கையெழுத்து போட்ட பொழுதே அவருடைய உடற்கூட்டிலிருந்து உயிர் பறவை பறந்து போய்விட்டது. ஓராண்டில் மீண்டும் இந்தியாவுக்கு நெருக்கடி. நெக்ஸ்ட் பிரைம் மினிஸ்டர் யார் என்ற கேள்வி எழுந்த பொழுது காங்கிரஸ் கட்சியின் தலைவர் காமராஜர் தான் அடுத்த பிரதமர் என்று பத்திரிகைகள் ஆர்வம் கணித்த பொழுது அந்த பிரதமர் பதவி எனக்கு வேண்டாம். சரித்திரத்தை புத்தகத்தின் பக்கங்களில் பார்த்து தெரிந்து கொண்டேன். சரித்திரத்தை ஜவஹர்லால் நேருவின் பிஞ்சு விரலை பிடித்து பார்த்து தெரிந்து கொள்ள விழிந்தார். 10 வயது சிறுமியாக இருந்த பொழுது பாவாடை தெரித்திருந்த பருவத்தில் நயனிட்டால் சிறையில் அவர் இருந்தார். நேரு 10 வயது மகளுக்கு சிறையில் இருந்தவர் எழுதிய கடிதம் தான் தி கிளிம்சஸ் ஆஃப் தி வேர்ல்ட் ஹிஸ்டரி, தி டிஸ்கவரி ஆஃப் தி இந்தியா. அந்த இந்திரா தான் இந்தியாவின் பிரதமராக வேண்டும் என்று இந்திராவை பிரதமராக்கி காட்டியவன் பச்சை தமிழர் காமராஜ். அந்த காமராஜர் நேர்மையான அப்பழுக்கற்ற நிர்வாகத்தை தந்தார். குடும்பத்தினுடைய தலையீடு இல்லாமல் ஒரு ஆட்சி நடத்தினார். இன்றைக்கு தமிழ்நாட்டில் தினசரி துர்காவதி பூஜை நடைபெறுகிறது. குடும்பத்தின் தலையீடு கிடையாது. அவரை பெற்றெடுத்த சிவகாமி அம்மாள் அவர் முதலமைச்சராக இருந்த பொழுது விருதுநகரில் குடிசையில் குடியிருந்தார். முதலமைச்சர் நினைத்தால் அவர் வசிக்கிற மாளிகையில் வீட்டில் கொண்டு வந்து தாயை குடி வைத்திருக்கலாம். ஏனென்றால் காமராஜருக்கு கல்யாணமாகவில்லை என்ற கவலையும் இல்லை. பெற்ற தாயை சென்னைக்கு அழைத்து வரவில்லை. பெற்ற தாய் விருதுநகரில் இருந்து தலைவருக்கு கடிதம் எழுதினார். தமிழ்நாட்டின் மாண்புமிகு முதலமைச்சர்
என் பாச மகன் காமராஜுக்கு உன்னுடைய அம்மா சிவகாமி எழுதுகிற கடிதம். மகனே, நான் சுகம். உன்னுடைய சுகத்திற்காக நான் விருதுநகர் மாரியம்மனை தினசரி பிரார்த்திக்கிறேன். மகனே, நீ மாதந்தோறும் செலவுக்கு அனுப்புகிற 50 ரூபாய் போதவில்லை. ஒரு 10 ரூபாய் எனக்கு அதிகம் அனுப்பித்தார். உன்னை தேடி என் வீட்டுக்கு யாராவது வந்தால் அவர்களுக்கு ஒரு சுக்கு காப்பி போட்டு கொடுக்காத அந்த ரூபாய் உதவும். அனுப்ப முடியுமா மகனே? அனுப்பித்தா மகனே என்று கடிதத்தை எழுதுகிறார். தலைமை செயலாளர் அந்த கடிதத்தை காமராஜரிடத்தில் கொடுக்கிறார். காமராஜரை ஒரு தாள் எடுத்துக் கொண்டு வாருங்கள் என்கிறார். பெற்ற தாய்க்கு கடிதம் எழுதுகிறார். அன்புள்ள அம்மா, உங்கள் கடிதம் கிடைத்தது. எனக்காக நீங்கள் விருதுநகர் மாரியம்மனை பிரார்த்திப்பது வழக்கம் தானே. மாதந்தோறும் செலவுக்கு அனுப்புகிற 50 ரூபாய் போதவில்லை, இன்னும் 10 ரூபாய் வேண்டும் என்று கூறியிருந்தீர்கள். அம்மா, மாதந்தோறும் அனாதை குழந்தைகள் இல்லத்திற்கு நான் 10 ரூபாய் கொடுத்துக் கொண்டிருக்கிறேன். அனாதை குழந்தைகள் இல்லத்திற்கு கொடுத்துக் கொண்டிருக்கிற 10 ரூபாயை உங்களுக்கு அனுப்பினால் அனாதை குழந்தைகளுக்கு பட்டினி போட்ட பழி என் மீது வந்து விழும். ஆகவே 50 ரூபாயிலேயே செலவை சரி கட்டிக் கொள்ளுங்கள் என்று பெற்ற தாய் 10 ரூபாய் கேட்ட பொழுது கொடுக்காத 10 மாற்று தங்கம் தலைவர் காமராஜ் அவர் எங்கள் வழிகாட்டி. ஒரு குடும்பத்தின் தலையீடில்லாத ஆட்சி. எங்கள் வழிகாட்டும் தலைவர்களில் பாபா சாஹிப் அம்பேத்கர். இன்றைக்கு அம்பேத்கரை வழிகாட்டும் தலைவனாக எங்கள் தலைவர் ஏற்றுக்கொண்டார். அம்பேத்கருக்கு நாடெல்லாம் சிலை உண்டு, ஆனால் அம்பேத்கரை கொண்டாடுகிறவர்களும் உண்டு. அவரை வழிகாட்டும் தலைவனாக, கொள்கை தலைவனாக ஏற்றுக்கொண்டார் எங்கள் தலைவர். ஒரு மகர் சமூகத்தில் பிறந்தவர். தந்தை வேலை பார்க்கிற இடத்திற்கு போவதற்கு பேருந்தில் காத்து நிற்கிறார். அம்பேத்கரும் அவருடைய தம்பியும். பேருந்து வரவில்லை. ஒரு வாடகை வண்டி வருகிறது. அந்த வாடகை வண்டியில் ஏறிக்கொள்கிறார்கள். இருவரும் அண்ணனின் தம்பியும் பேசிக் கொண்டிருக்கிற காட்சியை பார்த்த அந்த வண்டிக்காரன், இவன் மகர் சமுதாயத்தை சார்ந்தவன், இவன் தீண்டத்தகாத சாதி என்று வண்டியை குடை சாய்க்கிறான். வண்டி குடை சாய்கிறது. அம்பேத்கரும் அவருடைய தம்பியும் சாய்ந்து கீழே விழுகிறார்கள் குப்பர. ஒரு வண்டியில் பயணம் செய்வதற்கு கூட அம்பேத்கருக்கு உரிமை இல்லை. அவர்தான் அமெரிக்காவில் போய் கல்வி கற்றார். அவர்தான் இந்தியாவின் அரசியல் சட்டத்தை எழுதினார். நானே எழுதியிருக்கிறேன் இந்த சட்டம். இந்த சட்டம் இந்திய மக்களுக்கு உதவாது என்கிற நிலை வருகிற பொழுது இந்த சட்டத்தை நானே தீயிட்டு கொளுத்துவேன் என்று சொன்னார் அந்த அம்பேத்கர். அவர் இன்றைக்கு எங்களுக்கு கொள்கை தலைவர். நான் கேட்கிறேன், எங்களிடத்துல கொள்கை இல்லை. உங்கள் கொள்கையை சொல்லுங்கள். உங்கள் கொள்கையை சொல்ல முடியுமா? நீங்கள் 5 ஆண்டு காலம் ஆயிற்று ஆட்சிக்கு வந்து என்ன செய்தீர்கள்? 505 வாக்குறுதிகளை தந்தார் அண்ணன் ஸ்டாலின். எத்தனை வாக்குறுதிகளை நிறைவேற்றினீர்கள்? 390 நிறைவேற்றினான் என்கிறார். நான் திமுகவிடம் கேட்கிறேன், வாக்குறுதிகள் நீங்கள் நிறைவேற்றிய வாக்குறுதிகள் வெறும் 66. அரைகுறையாக நிறைவேற்றிய வாக்குறுதிகள் 66. நிறைவேறாத வாக்குறுதிகள் 373. ஒரே மேடையில் விவாதிப்பதற்கு அறிவாலயத்தில் யாராவது ஆசாமிகள் தயாராக இருக்கிறீர்களா? நீங்கள் நிறைவேற்றவில்லை. நான் ஒண்ணும் கேட்கல. கன்கரண்ட் லிஸ்டில் இருக்கிற கல்வியை மாநில பட்டியலுக்கு கொண்டு வருவேன் என்று சொன்னீர்கள். கொண்டு வந்தீர்களா? அரசியல் அட்டவணையில் இருக்கிற 22 மொழிகளை ஆட்சி மொழிகளாக ஆக்க முயற்சிப்போம் என்று சொன்னீர்கள். ஒரு திரும்ப தூக்கி போட்டீர்களா? திருக்குறளை தேசிய நூலாக்குவோம் என்றீர்கள். என்ன நடவடிக்கை எடுத்தீர்கள்? சொல்லுங்கள். எங்கள் கடல் எல்லையில் எங்கள் மீனவர்கள் ஜலசமாதியாகி கொண்டிருக்கிறான். சிங்கள கடற்படை பொட்டு பூச்சியாய் புன்மை தேரையாய் நினைத்து எங்கள் மீனவர்களை கொல்லுகிறார்கள். கரையிலே பிறக்க வைத்தான், கடலிலே பிழைக்க வைத்தான், காலமெல்லாம் கண்ணீரில் மிதக்க வைத்தான் என்று கடலாடும் மீனவர்களின் கண்ணீர் கதறல் ஸ்டாலினுக்கு கேட்கிறதா? இன்றைக்கும் கைது செய்யப்படுகிறார்கள். தடுத்து நிறுத்துவதற்கு நீங்கள் எடுத்த நடவடிக்கை என்ன? சொல்லுங்கள். நீங்கள் விளம்பரம் செய்கிறீர்கள். வாக்களிக்க போகிற பொதுமக்களுக்கு ராஜில் சம்பத் சொல்லுகிறேன், ஆண்டு ஒன்றுக்கு 700 கோடி ரூபாய் விளம்பரம். விளம்பரத்தில் தகப்பன் மகன் படம் தான் இருக்கு, வேற யார் படமும் இருக்காது. உத்தமபுத்திரன் உதயநிதியும் படமும்
முதலமைச்சர் ஸ்டாலினுடைய படமும் தான் இருக்கு. 700 கோடிக்கு ஆண்டொன்றுக்கு விளம்பரம். 700 கோடி இருந்தால் தலைநகர் சென்னையில் கூவத்தை சீரமைக்க முடியும். பக்கிங்ஹாம் கால்வாயில் பளிங்கு போல் நீர் ஓடும். மகாபலிபுர செலவென்று பாரதிதாசன் ஒரு கவிதை எழுதியிருந்தார். அவர் பாண்டிச்சேரியில் இருந்து மாமல்லபுரத்திற்கு பக்கிங்ஹாம் கால்வாயில் வந்ததாக பதிவு செய்கிறார். நீங்கள் 700 கோடி ரூபாய் செலவழிக்கிறீர்கள். சிறுநீரகம் செயலிழந்து மருத்துவமனைக்கு கொண்டு செல்ல ஒரு ஆட்டோ பிடிப்பதற்கு வசதி இல்லாத சகோதரிகள் தமிழ்நாட்டின் தலைநகர் சென்னையில் மட்டும் 1 லட்சம் பேர் இருக்கிறார்கள். கல்யாணத்திற்கு காத்திருக்கிற பெண்ணை கரை சேர்க்க வழி இல்லாமல் 1 பவுன் தங்கம் வாங்க முடியாமல் அங்கம் கலைந்து அழுகின்ற தங்கைகள், என் மகள்கள் மட்டும் தமிழ்நாட்டில் 80 லட்சம் பேர் இருக்கிறார்கள். பட்டம் என்கிற பிச்சை பாத்திரத்தை வாங்கி வைத்துக் கொண்டு சிகரெட்டு புகைந்தெறிய, கீழ்வானம் சிவந்தெறிய பொழுது விடியுமா என்று சிவப்பாக சிந்திக்கிறானே இளைஞன். படிக்காமல் இருந்திருந்தால் பலகாரம் விற்றேனும் பணம் காசு பார்த்திருக்கலாம். வேலையற்று போய் படித்ததனால் வேலை தேடுவதே வேலையாகிவிட்டது என்று வெந்து விளம்புகிறானே இளைஞன். சாலையோரத்தில் வேலையற்றதுகளின் உள்ளத்திலே விபரீத எண்ணங்கள் வேண்டி அதுதான் காலக்குறி என்று சொர்க்கவல் வாசல் நாடகத்தில் சொக்கும் தமிழில் சொன்னாரே அண்ணா. அந்த இளைஞர்கள் படுகிற துயரத்திற்கு ஒரு முடிவுரை எழுதியிருக்கலாம். ஆனால் தகப்பன் மகனும் சேர்ந்து விளம்பரம் செய்கிறார். தகப்பன் 1000 விளக்கில் சொட்டு மருந்து விட்டால் மகன் சேப்பாக்கத்தில் விடுகிறான். சொட்டு மருந்து விடுகிற பொழுதே சொட்டு மருந்தை இவர்கள் தான் கண்டுபிடித்தது மாதிரி விடுகிறார். ஒரு சொட்டு மருந்து விடுவதற்குமா துணை முதலமைச்சர்? ஆரம்ப சுகாதார நிலையத்தினுடைய டாக்டர் இல்லாட்டா ஒரு நர்ஸ் விட சொன்னா விட போறாங்க. அதை படம் எடுத்து 700 கோடி ரூபாய் செலவழிக்கிறான். உதயநிதி ஸ்டாலின், மு.க. ஸ்டாலின், அது முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின், அந்த பாரம்பரியமே வரிசைப்படுத்துறான் பார். இப்ப அவனுக்கு மகன் இன்பநிதி ஸ்டாலின். இன்பநிதி ஸ்டாலின் வழங்கும் பராசக்தி, ஜனநாயகனுக்கு போட்டியாக பராசக்தி. செவனேன்னு இருந்தா சிவகார்த்திகேயன், அவனை தூக்கிட்டு வந்து நடிடான்னு சொல்லி அவனை நடிச்சு ஜனநாயகனை தடை பண்ணி பராசக்தியாகி சிவகார்த்திகேயன் இப்பொழுது திருநள்ளாறு சனீஸ்வரன் கோவில்ல போய் நிற்கிறான். நான் அந்த சனியிட்ட போய் சிக்கிட்டேன், என்னை விடுவிக்கணும்னு கேட்கிறான். எதுக்குடா இந்த வம்பு? ஜனநாயகத்துல தணிக்கை குழுவில் சென்சார் போர்டுல 5 பேர் இருக்காங்கன்னா 4 பேர் அதில் வருவதற்கு தடை இல்லைன்னு சர்டிபிகேட் தந்துட்டாங்க. ஒரே ஒரு ஆட்சேபனை இருந்தது. அந்த ஆட்சேபனை எடுத்துக்கொண்டு தடை செய்து விட்டார்கள். நாஞ்சில் சம்பத் சொல்லுகிறேன், தேர்தலுக்கு முன் வருவதற்கு வாய்ப்பில்லை. தேர்தல் முடிந்ததற்கு பிறகு முதலமைச்சர் நடித்த ஜனநாயகன் திரைக்கு வரும். அப்பொழுது என்ன செய்வாய்? தூக்கில் தொங்குவீர்களா? தூக்கில் தொங்கி விடுவீர்களா? ஏண்டா இப்படி ஈனத்தனமான பாலிடிக்ஸ் பண்றீங்க? ஏதாவது நல்லது செய்றீங்களா? சாதனை என்னன்னு கேட்டா உங்க கனவை சொல்லுங்கிறான் ஸ்டாலின். அடையாறுல வாக்கிங் வர்றாரு முதலமைச்சர், ஒருத்தண்ட மைக்க கொடுத்து உங்க கனவை சொல்லுங்கன்னாரு. அவன் சொன்னான் ஜனநாயகன் எப்போது வரும்னா. இப்ப மைக்க கொடுக்கிறது இல்ல. எதுக்கு இந்த வம்பு? ஒரு கவர்மெண்டினுடைய டியூட்டிய நீங்க பாக்குறீங்களா? பார்க்கல. இன்னைக்கு நீங்க 26 கட்சி கூட்டணி, 26 கட்சிக்கு பேரை சொல்ல தெரியுமா? தெரியாது. 26 கட்சிகளின் தலைவர்கள் பேரை சொல்ல தெரியுமா முதலமைச்சருக்கு? தெரியாது. இதை நான் சவால் விட்டு கேட்டா என் பெருமைக்குரியவர்களே என்னை காயப்படுத்துகிறார்கள். நீ 26 கட்சி கூட்டணி திமுகவின் வரலாற்றில் என்றைக்காவது வைத்ததுண்டா? நீ 26 கட்சி கூட்டணி வைத்திருக்கிறாய் என்றால் உனக்கு தோற்க போகிறாய். விஜயிடத்தில் வீழப் போகிறோம். இதை காப்பாற்றுவதற்கு வழி தெரியாமல் நீ இன்றைக்கு வைக்கிறாய். சரி, கூட்டணி கட்சிகளையாவது மதித்தீர்களா? 9 பிரதமர்களை கேள்வி கேட்டவர் அண்ணன் வைகோ.
56 கவன ஈர்ப்பு தீர்மானங்களை நாடாளுமன்றத்தின் அத்தாணி மண்டபத்தில் கொண்டு வந்தவன் வைகோ. நாஞ்சில் சம்பத் கேட்கிறேன், அவர் இன்றைக்கு உன் காலடியில் விழுந்து கிடக்கிறார். பரிதாபமாக இருக்கிறது. 4 சீட்டு உதயசூரியன் சின்னத்தில் இருக்க வேண்டும், 1 சீட்டு சொந்த சின்னத்தில் நில்லுங்கள். அப்படின்னா என்ன நோக்கம்? 3 தோற்கும் என்று தெரியும் ஸ்டாலினுக்கு. அந்த தொகுதி தான் ஒதுக்குவார். நாளைக்கு தெரிஞ்சிடலாம். ஒரு தொகுதியில தோற்கடிப்பாங்க. 26 தேர்தல் முடியும் பொழுது ஒரு கட்சி மதிமுக கல்லறைக்கு போய்விடும். 1% கூட கிடையாது. 0.47% வாக்கு வைத்திருக்கின்ற தேமுதிகவுக்கு நாடாளுமன்ற மேலவையில் ஒரு இடம், தமிழ்நாட்டில் 10 இடம். 8% வாக்கு வைத்து தேர்தல் ஆணையத்தின் அங்கீகாரத்தை பெற்ற தொல் திருமாவளவனுக்கு வெறும் 8 இடம். 8 இடத்தில் 6 இடம் தனி தொகுதி, 2 இடம் பொது தொகுதி என்று அதில் ஒரு தீண்டாமையையும் காட்டுகிறார்கள். உடைந்து நொறுங்கி இருக்கிறார் திருமாவளவன். இன்றைக்கு விடுதலை சிறுத்தைகள் வாக்கெல்லாம் தாவேகாவின் பெட்டிக்கு வர இருக்கிறது. மதிமுக இல்லை என்றாலும் மதிமுக வைகோவை நேசிக்கிறவன் வாக்கு எங்களுக்கு வர இருக்கிறது. புதிய வாக்காளர்கள் தேர்தல் ஆணையத்தின் கணக்குப்படி 12.5 லட்சம் பேர். அந்த 12.5 லட்சம் ஓட்டில் ஒரு ஓட்டு சிதறாமல் எங்கள் தலைவருக்காக போடுவார். இன்றைக்கு இருக்கிற தாய்மார்கள் பெண்களுக்காக எல்லாரும் பேசுவான், ஸ்டாலினும் பேசுவார். இப்ப எங்கள் பெண்களை ஒருத்தன் கொச்சப்படுத்துறான். யார் அவன்? அவனுக்கு பேரு பொன்ராஜ். சன் நியூஸினுடைய வளர்ப்பு நாய் இது. பொன்ராஜ யாருக்கு தெரியும்? அவன் என்ன சொல்றான்? அப்துல் கலாம், இந்தியாவினுடைய குடியரசுத் தலைவர் அப்துல் கலாமினுடைய ஆலோசகருங்கிறான். அப்துல் கலாமுக்கு நீ ஆலோசகரா? நீ ஒரு அனாதை. உன்னுடைய இறுதி ஊர்வலத்திற்கு கூட ஆள் வராது. நீ போய் அப்துல் கலாமினுடைய ஆலோசகராய் ராஜஸ்தான் பாலைவனத்தில், பொக்ரான் பாலைவனத்தில் பூமிக்கடியில் அணு ஆயுத சோதனையை நிறுவி இந்தியா வல்லரசு என்ற வையகத்துக்கு சொன்னவன் வாஜ்பாய் அல்ல, எங்கள் வணக்கத்திற்குரிய தமிழன் அப்துல் கலாம். நீ சொல்லித்தான் பொக்ரான் பாலைவனத்தில் அணு ஆயுத சோதனையை நிறைவேற்றினாரா அப்துல் கலாம்? இஸ்ரோ இந்திய விண்வெளி ஆய்வு மையத்திற்கு கட்டிடமே இல்லை, அலுவலகம் இல்லை. விக்ரம் சாராபாய் என்கிற விஞ்ஞானியும் அப்துல் கலாமும் இந்தியா முழுவதும் சல்லடை போட்டு தேடியதற்கு பிறகு பூமத்திய ரேகைக்கு பக்கத்திலே விண்வெளி ஆய்வு மைய அலுவலகம் இருக்க வேண்டும் என்று சொல்லும் பொழுது இந்தியா முழுவதும் சல்லடை போட்டு தேடிய பொழுது மனோகரமான மலையாள மண்ணில் கேரள நாட்டின் தலைநகரம் திருவனந்தபுரத்திற்கு அருகில் தும்பா என்கிற இடம்தான் இந்தியாவுடைய விண்வெளி ஆய்வு மையத்தை உருவாக்குவதற்கு ஏற்ற இடம் என்று அவர்கள் தீர்மானித்தார்கள். ஆனால் அங்கே 1 லட்சத்திற்கு மேற்பட்ட கடலாடு மீனவர்களின் குடிசைகள், அன்னை மேரி மாத ஆலயம், அதை தாண்டி ஆர்ச் பிஷப் பீட்டர் ஃபெரைரோ அவருடைய பங்களாவும் அங்கே இருக்கிறது. இந்திய விண்வெளி ஆய்வு மையத்தை தும்பாவில் அமைக்க வேண்டுமானால் இந்த 1 லட்சம் மீனவர் குடும்பங்களை அகற்ற வேண்டும். பிஷப் பீட்டர் ஃபெரைரோ அவருடைய மாளிகை தரைமட்டமாக்கப்பட வேண்டும். அவர்கள் கல்வி கற்கக்கூடிய பள்ளிக்கூடங்கள், தேவாலயங்கள் எல்லாவற்றையும் தகர்த்து தரைமட்டமாக்க வேண்டும். இதை எப்படி எதிர்கொள்வது என்று சொன்ன பொழுது பீட்டர் ஃபெரைரோ பிஷப் அவர்களை விக்ரம் சாராபாயும் அப்துல் கலாமும் சந்தித்து இந்த இடத்தை நீங்கள் இந்திய விண்வெளி ஆய்வு மையத்திற்கு தர வேண்டும். நீங்கள் தராவிட்டாலும் ஒன்றிய அரசு பலாத்கார நடவடிக்கை மேற்கொண்டு உங்களை அப்புறப்படுத்தும். இதற்கு காம்பன்சேஷனாக வேறு இடம் தருகிறோம், உங்கள் வாழ்வாதாரத்தை மேம்படுத்துகிறோம், இந்த இடத்தை விட்டுத்தர முடியுமா என்று அன்றைக்கு ஆர்ச் பிஷப் பீட்டர் ஃபெரைரோவிடத்திலே கேட்ட பொழுது அவர் சொன்னார், அது நான் மட்டும் எடுக்க முடியாது, ஞாயிற்றுக்கிழமை தேவாலயத்தில் எல்லா மக்களும் வருவார்கள், அவர்களிடத்திலே கேட்டுவிட்டு சொல்லுகிறேன் என்று ஞாயிற்றுக்கிழமை தேவாலயத்திலே பீட்டர் ஃபெரைரோ பேசினார். மனிதகுல வாழ்விற்கு விஞ்ஞானமும் வேண்டும், மெய்ஞானமும் வேண்டும். மெய்ஞானம் தருவதற்கு நாங்கள் இருக்கிறோம், விஞ்ஞானம் தருவதற்கு சர்க்கார் தயாராக இருக்கிறது. இந்திய விண்வெளி ஆய்வு மையத்திற்கு நமக்கு இடம் இல்லை, அலுவலகம் இல்லை. இந்த இடம்தான் பூமத்திய ரேகைக்கு அருகில் இருக்கிறது.
தாருங்கள் என்று கேட்கிறார்கள். கொடுக்கலாமா என்று கேட்ட பொழுது அரை மணி நேர மௌனத்திற்கு பிறகு தேவாலயத்தில் திரண்டிருந்த மக்கள் ஆமேன், இந்திய விண்வெளி ஆய்வு மையத்திற்கு நம்முடைய இடத்தை கொடுக்கலாம் என்று அந்த 1,00,000 மக்களும் சம்மதிக்கால் சம்மதிக்க வைத்தவன் பெயர் அப்துல் கலாம். நான் பொன்ராஜ் என்கிற அனாதை பெயரை கேட்கிறேன். உன்னிடத்தில் ஆலோசனை கேட்டுத்தான் அதை செய்தார்களா? என்ன பேசுகிறாய் நீ? எங்கள் தாவேக்காவில் இருக்கிற தாய்மார்களிலே ஒருத்தி ஆர்வம் காரணமாக ஏதாவது சொல்லிவிட்டால் அதை நீ பேசுபொருளாக்குவதா? கண்ணகி பிறந்த மண்ணில், மாதவி பிறந்த மண்ணில், புனிதவதியும் திலகவதியும் பிறந்த மண்ணில், காரைக்கால் அம்மையார் பிறந்த மண்ணில், ராணி வேலுநாச்சியார் பிறந்த மண்ணில், எங்கள் விடுதலைக்காக சிறை இருந்தாலே அஞ்சலை அம்மாள் பிறந்த மண்ணில் பெண்களை கொச்சைப்படுத்திவிட்டு பொன்ராஜ் என்கிற நாய் நடமாடுகிறான் என்றால் அவனுக்கு 1000 விளக்கில் எச்சரிக்கிறேன். எங்கள் தலைவரையோ எங்கள் இயக்கத்தையோ காயப்படுத்தினால் நாங்கள் பார்த்து கொண்டு வேடிக்கை பார்த்து கொண்டு இருக்க மாட்டோம். நீ யார் என்று எனக்கு தெரியும். அறிவாலயம் வேவி விட்டிருக்கிறார்கள். இவனை ஒவ்வொரு நாளும் ஒருவனை அனுப்புகிறார்கள். அவனை அன்றைக்கே நான் உடைத்து விடுகிறேன். நேற்று முன்தினம் முகத்தில் மீசை வைத்திருப்பான் நக்கி கோபால். நான் நக்கி கோபாலுக்கு சொல்லுகிறேன், முகத்தில் இருக்கிற மீசை வேறு எங்காவது இடம் மாற்றி வை. உனக்கு எதற்கு மீசை? அவன் கொச்சைப்படுத்துகிறான். எப்படி கொச்சைப்படுத்துகிறான்? எங்கள் தலைவரை, எங்கள் இயக்கத்தை அந்த கோபால் கொச்சைப்படுத்துகிறான். நீ பத்திரிகையாளனா? பத்திரிகையாளன் என்பவன் இன்றில் காலூன்றி நாளையை தொட வேண்டும். பத்திரிகையாளன் என்பவன் இலையுதிர் காலத்தின் ஆயுளை கூட அதிகரிக்க முடியும். பத்திரிகையாளன் என்பவன் ஒளிச்சேர்க்கை செய்ய முடியும். பத்திரிகையாளன் என்பவன் ஆயுதங்களால் அடக்க முடியாதவன். நீ பத்திரிகையாளனா? நீ நக்கீரன் என்ற ஒரு பத்திரிகை வதந்தியை வாந்தி எடுத்து வயிற்று பிளப்புக்காக நடக்கிற பத்திரிகையாளன் என்கிற பெயரால் அறிவாலயத்தில் அண்டி பிழைக்கிற நீ எங்களை எதற்கு காயப்படுத்துகிறாய்? உனக்கு பிச்சை போடக்கூடாது என்று நாங்கள் தடுத்தோமா? நீ மலர்ந்திண்டுகிற ஓட்டை உடைத்தோமா? உன்னுடைய பாதையிலே நாங்கள் முள்ளை விதைத்தோமா? இப்படி ஒவ்வொரு ஆசாமியாக தூண்டி விடுகிறார்கள். எப்படியாவது எங்களுக்கு ஒரு உளவியலில் அதிர்ச்சியை தர முடியுமா என்று இன்றைக்கு அவர்கள் யோசிக்கிறார்கள். நான் ஸ்டாலினுக்கும் சொல்வேன், ஸ்டாலினை அண்டி பிழைக்கிறவர்களுக்கும் சொல்லுவேன், தமிழ்நாட்டு அரசியலில் மட்டுமல்ல, இந்திய அரசியலிலேயே ஷாக் ப்ரூஃப் பொலிட்டீஷியன் விஜய் மட்டும்தான். 36 கட்சிகளை எதிர்கொள்ளுகிறேன் என்று அறிவித்தவரும் எங்கள் தலைவர் தான். இந்திய துணைக்கண்ட அரசியலில் டெல்லி ஏகாதிபத்தியத்தில் இருக்கிற எஜமானர்களை பார்த்து நீங்கள் எங்கள் கொள்கை எதிரிகள், அறிவாலயத்தின் தர்பாரில் இருக்கிற ஆசாமிகளை பார்த்து நீங்கள் எங்கள் அரசியல் எதிரிகள் என்று அறிவித்து தாவேகாவுக்கும் திமுகவுக்கும் தான் போட்டி என்று களத்தை இரு முனைகளாக இன்றைக்கு எங்கள் தலைவர் அடையாளம் காட்டி நிற்கிறார். யுத்தம் வந்துவிட்டது. ஏப்ரல் 23 தேர்தல். இந்த தொகுதியின் பொறுப்பாளராக இருக்கிற அண்ணன் ஜே.சி.டி. பிரபாகர் சின்ன வயதில் என் சிந்தையில் வந்து உட்கார்ந்தவர். மக்கள் திலகம் எம்ஜிஆரின் மடியில் வளர்ந்தவர். எனக்கு பிடித்த பேச்சாளன் கா சுப்பு, தொழிற்சங்க தலைவன், கண்மூடி கண் திறப்பதற்குள் கேள்விகளுக்கு விடை சொல்லுகிறவன். அந்த கா சுப்புவை வில்லிவாக்கம் களத்தில் வீழ்த்தி காட்டிய வெற்றி திருமகன் ஜே.சி.டி. பிரபாகர். நான் என்னுடைய ஞான தந்தையாக மதிக்கிற பேராசிரியர், காலத்தால் மூத்த மொழி பெற்ற பிள்ளை, கோலச்சொல் அறிஞர் அண்ணாவிற்கு வாய்த்த தம்பி, என்னை போல் 1000 பேரை உருவாக்கிய ஞான பண்ணை, ஆணாக பிறந்த தமிழன்னை, பெருந்தமிழ் பேராசிரியரை வில்லிவாக்கம் களத்தில் வீழ்த்தி காட்டியவனுடைய பேர் ஜே.சி.டி. பிரபாகர்.
மக்கள் திலகம் எம்ஜிஆரின் காலத்தில் 13 தொகுதிகளுக்கு அவர் மாவட்ட செயலாளர். எம்ஜிஆரின் காலத்தில் வாரிய தலைவர். என் பெருமைக்குரியவர்களே, எம்ஜிஆர் இளைஞரணி செயலாளராக நாடு முழுக்க வலம் வந்தவர். அதிமுக ஒன்றிணைய வேண்டும் என்று ஒரு முயற்சிக்கு முகம் தந்தவர். ஒன்றிணைய வேண்டும் என்று சொன்ன ஓ பன்னீர்செல்வம் சமாதியாகிவிட்டார் அறிவாலயத்தில். தப்பி பிழைத்தார் ஜேசிடி பிரபாகர். என்னை தாங்குவதற்கு ஒரு தலைவன் இருக்கிறான் எம்ஜிஆருக்கு பிறகு விஜய் என்று அவர் தலைமையை ஏற்றுக்கொண்டவர். பழகுவதற்கு இனியவர். கூப்பிட்ட குரலுக்கு சாப்பிட்ட கையோடு வந்து என்ன வேண்டும் என்று கேட்கிறவர். நீங்கள் தத்தளித்தால் படகாக இருப்பார். நீங்கள் தடுமாறினால் ஊன்றுகோலாக இருப்பார். உங்கள் இரும்பை பொன்னாக்குகிற மந்திரக்கோலாக இருப்பார். உங்கள் துயரங்களுக்கு ஆறுதலை பெற்று தருவார். உங்கள் துன்பங்களுக்கு விடுதலை வாங்கி தருவார். உங்கள் கனவுகளுக்கு அவர் சிறகுகளை சேகரித்து தருவார். உப்பை போல் எளியவன், தப்பை அனுமதிக்காதவன். என் தலைவன் விஜயினுடைய மகுடத்தில் அவரும் ஒரு இடம் இருக்கிறது என்று நம்புகிறவன் நான். தேர்தல் வந்தாச்சு. நான் இனிமேல் 1000 விளக்குக்கு வர முடியுமான்னு தெரியல. ஒரு ஓட்டை நீங்க விசிறி சின்னத்துக்கு போடணும். நிறைய பேர் சொல்லுவான் சுடுகாட்டில் சமதர்மம் இருக்குன்னு. சுடுகாட்டில எல்லாம் சமதர்மம் கிடையாது. நான் வரும்போது ஒரு இறுதி ஊர்வலம் நடந்து கொண்டிருக்கிறது. மாலையா போட்டுட்டு வர்றாங்க. அவன் உயிரோட இருக்கும்போ ஆளாக்கு அரிசி கொடுத்திருக்க மாட்டான், மாலை போடுவான். இறுதி ஊர்வலத்தில் சம பங்கு இல்ல, சம வாய்ப்பு இல்லை. ஜவஹர்லால் நேரு இறந்த பொழுது 10 ஏக்கர் நிலத்தில் சந்தனக்கட்டை அடிக்கு 10,000 லிட்டர் பசுவின் நெய் விட்டு தகனம் செய்தார்கள். நாஞ்சில் சம்பத்து செத்தா 10 ஏக்கர் நிலத்தில் சந்தனக்கட்டை அடிக்கு 10,000 லிட்டர் பசுவின் நெய் விட்டு தகனம் செய்யலாம் என்று அண்ணன் ஜேசிடி பிரபாகர் உத்தரவாதம் தந்தால் இன்றைக்கு 1000 விளக்கில் சௌராஷ்டிரா திருவிலேயே செத்து விடுகிறார். நடக்குமா? நடக்காது. இந்த நாட்டில் சுடுகாட்டில் சமதர்மம் இல்லை. சமதர்மம் சாத்தியமாகிற ஒரே இடம் வாக்குச்சாவடி தான். அகில உலக பணக்காரன், இந்த கார்பரேட் முதலாளி, நாடாளும் பிரதமர் நரேந்திர மோடியின் நல்ல நண்பன் அத்தானிக்கும் ஒரு ஓட்டு தான். அடுத்த வேளை உணவுக்கு ஏங்குகின்ற ஒரு ஏழைக்கும் ஒரு ஓட்டு தான். உலக பேரழையாக கருதப்படுகிற ஐஸ்வர்யா ராய்க்கும் ஒரு ஓட்டு தான். தமிழிசை சவுந்தரராஜனுக்கும் ஒரு ஓட்டு தான். ஒரு ஓட்டின் மூலம்தான் நாட்டில் படிந்திருக்கிற கேட்டை மாற்ற முடியும். The revolution not by bullets but by ballots என்றார் அண்ணா. வேட்டுகளின் மூலமும் வெடிக்குண்டுகளின் மூலம் புரட்சியை உருவாக்க முடியாது, ஓட்டுகளின் மூலம் மாற்ற முடியும் என்றார் அண்ணா. அந்த அண்ணாவின் மணிவாசகத்தை 1000 விளக்கிற்கு நீங்கள் மதித்து ஒரு ஜனநாயக புரட்சி, எங்கள் தலைவர் அதை அழகாக சொன்னார், ஒற்றை விரல் புரட்சினாரு, அதை நடைமுறைக்கு கொண்டு வாருங்கள். மக்கள் திலகம் எம்ஜிஆர் சாக மாட்டோம் என்று கருதினோம். அவரும் ஒரு நாள் சாவின் மடியில் விழுந்தார். அவரை அடக்கம் செய்வதற்கன்றைக்கு 10 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள சந்தன பேழை வாங்கினார்கள். சந்தன பேழையில் அந்த தங்க மகனை வைத்து இறுதி ஊரிடம் வருகிற பொழுது எனக்கு வகுப்படுத்த என்னுடைய குருநாதர் வலம்புரி ஜான் சொன்னார், எம்ஜிஆருக்கு கடைசி காலத்தில் உப்பு நோய். மன்னாதி மன்னனே, மக்கள் திலகமே, உனக்கு உப்பு நோயாமே, உனக்கு உப்பு நோயாமே, உன் உப்பை தின்றல்லவா நாங்கள் வளர்ந்தோம், உனக்கா உப்பு வந்து விட்டது, உன் உப்பை தின்றல்லவா நாங்கள் வளர்ந்தோம், இதையும் தாண்டி எப்படி உப்பு உன்னிடத்தில் ஏறி உட்கார்ந்து கொண்டது என்று உடைந்த குரலில் என் அண்ணன், எனக்கு வகுப்படுத்த அண்ணன் வலம்புரி ஜான் கேட்டான். ஊர்வலம் நடந்து கொண்டிருக்கிறது. அண்ணன் வலம்புரி ஜான் வர்ணனை செய்து கொண்டிருக்கிறார். அவருடைய புகழ் உடம்பு கடற்கரைக்கு வந்து விட்டது. மண்ணை தோண்டுகிறார்கள், மண்ணை தோண்டுகிறார்கள். மக்கள் திலகத்தை வைத்திருந்த சந்தன பேழையை கீழே இறக்குகிறார்கள். அப்பொழுது என் அண்ணன் வலம்புரி ஜான் சொன்னான், மண்ணை தோண்டி மண்ணை தோண்டி மண்ணை தோண்டி தங்கம் எடுப்பதுதான் எங்கள் வழக்கம். இன்றைக்குத்தான் மண்ணை தோண்டி மண்ணை தோண்டி எங்கள் தங்கத்தை அதில் வைக்கிறோம் என்று கதறி அழுதான். அடக்க முடிந்த பொழுது என் அண்ணன் சொன்னான்,
இதுவரைக்கும் கடற்கரையில் சூரியன் தான் அஸ்தமனமாக இருக்கிறது. இன்றைக்குத்தான் சந்திரன் ஒன்று அஸ்தமனமாகிறது என்று கதறி அழுதான். என் பெருமைக்குரியவர்களே, அன்றைக்கிருந்த விலைவாசியில் எம்ஜிஆரினுடைய இறுதி சடங்குக்கும் இறுதி ஊர்வலத்திற்கும் செலவு 16 லட்சம். நான் செத்தா அது நடக்குமா? நடக்காது. இடுவார் கரம் பார்த்து, இல்லை என்பார் முகம் பார்த்து. பகலில் செத்தால் பாடை வாங்க வழி இல்லை, இரவில் செத்தால் எண்ணெய் வாங்க வழி இல்லை என்று வாழுகிற ஏழைகள் வாழுகிற நாட்டில் சுடுகாட்டில் சமதர்மம் இல்லை. சமதர்மம் சாத்தியமாகிற இடம் வாக்குச்சாவடிதான். ஏப்ரல் 23 காலையில் 10 மணிக்கு நான் மாவட்ட செயலர் அப்புவுக்கு சொல்லிவிடுகிறேன், நமது வாக்குகளில 10 மணிக்குள்ளேயே பதிவு செய்து விடுங்கள். கள்ள ஓட்டு போட வந்து விடுவார்கள். சிவாஜி கணேசன் ஓட்டையே போட்டவங்க இவங்க. சிவாஜி கணேசன் அடையாளம் தெரியாது. சிவாஜி கணேசன் போக் ரோட்ல அவருக்கு பூத்துல மத்தியானம் நல்ல கறி வச்சு சாப்பிட்டுட்டு சாயங்காலம் காஃபி குடிச்சிட்டு சிகரெட்டை இழுத்து பிடிச்சு கண்டசா கார்ல ஏறி உட்கார்ந்து வாக்குச்சாவடி எந்த எல்லை வரையுமோ அந்த எல்லை வரைக்கும் கார்ல வந்து ஜுப்பாயை போட்டுட்டு சிகரெட் இழுத்துட்டு வானம் பொழிகிறது, பூமி விளைகிறது, உனக்கு எதற்கு தர வேண்டும் கிறிஸ்தி? எங்குல பெண்களுக்கு மஞ்சள் அரைத்தாயா, பணிவிடை புரிந்தாயா, நாற்று நேட்டாயா, கஞ்சி கலையம் சுமந்தாயா, பிச்சை கேட்டால் தருகிறேன், வரி கேட்டால் தர முடியாது. யாரிடத்தில் கேட்கிறாய்? வரி, வட்டி, கிறிஸ்தி திரை எங்கேயின் ஓட்டுன்னு பூத்து சிலிப்ப கேட்டா ஏற்கனவே ஒரு கணேசன் வந்து போட்டுட்டு போயிட்டான்டான். சிவாஜி கணேசன் ஓட்டையே போட்டவங்க. மாவட்ட செயலர், பகுதி செயலர் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். தேர்தல் தெருவுக்கு வந்துவிட்டது. நம்மை வீழ்த்துவதற்கு பல அஸ்திரங்களை எடுப்பார்கள். எல்லா அஸ்திரத்தையும் தளபதி முறியடிப்பார். ஆகவே பண்டிகளின் முன்னால் முத்தை சிதறவிடாதேயுங்கள், பரிசுத்தமானதை நாய்க்கு கொடாதேயுங்கள். ஆழ்விற்று பொன் வாங்கியோர் செய்த பூனை ஆந்தைக்கு கட்டி மகிழாதீர்கள். நீள்விட்ட பொன் மாளிகை கட்டி பேயினை நேர்ந்து குடியேற்றி விடாதீர்கள். செருப்புக்கு தோல் வேண்டி ஒரு செல்வ குழந்தையை கொன்று விடாதீர்கள். கனி இருக்க காயை கவர்ந்து விடாதீர்கள். வழி இருக்க குழியில் விழுந்து விடாதீர்கள். கரும்பு இருக்க இரும்பை மென்று விடாதீர்கள். வெற்றி கழகத்தின் வேட்பாளர் இருக்க புறம்போக்குகளை ஆதரிக்கிற பாவத்தை மறந்தும் செய்து விடாதீர்கள். உடைந்து சிதறிய நெஞ்சத்தோடு கேட்கிறேன், உருக்குலைந்த உள்ளத்தோடு கேட்கிறேன், கணக்கற்ற கவலையோடு கேட்கிறேன். உங்கள் காலில் மாலையாக விழுந்து கெஞ்சி கேட்கிறேன், மடிப்பிச்சை கேட்கிறேன், மன்றாடி கேட்கிறேன். ஒரு பிச்சைக்காரன் யாசகம் கேட்டதைப் போல விசிறிக்கு நாஞ்சில் சம்பத்தி யாசகம் கேட்கிறேன். வாக்களியுங்கள் விசிறிக்கு, வாய்ப்பளியுங்கள் தளபதியின் வேட்பாளருக்கு என்று கேட்டு விருப்பமில்லாமல் விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். விசிறி சின்னம், விசில் சின்னம், விசிறி இல்ல, விசில் சின்னம். கானப்பறவையின் கலகல என்ற ஓசையை விட, ஆரவாரம் செய்கிற ஆழக்கடலின் ஓசையை விட, குதித்து கும்மாளம் போட்டு கீழே விழுகின்ற குற்றாலத்தின் ஓசையை விட, ஆலய மணியின் ஓசையை விட, தயிர் கடைகிற பொழுது, என் தாய் தயிர் கடைகிற பொழுது எழுகின்ற அந்த மத்தோசையை விட, உழவன் ஏரோட்டும் பொழுது அவன் பாடுவான ஏற்றப்பாட்டு, அந்த ஏற்றப்பாட்டின் ஓசையை விட, கண்ணகியின் கால் சிலம்பின் ஓசையை விட உன்னதமான ஓசை எங்கள் விசிலின் ஓசை. அந்த ஓசையை மனதில் வைத்து விசிலுக்கு வாக்களியுங்கள் என்று கேட்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.